கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுகமாக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அழகாய் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 103 சங்கீதம் 2 வசனம் 3வது வசனம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். தேவன் 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தை மன்னிக்கிறவர், நோயிலிருந்து குணமாக்குறவர். தேவன் உடல், மனம், ஆவி ஆகிய அனைத்தையும் சுகப்படுத்துகிற தேவன். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசு நோயாளிகளை சுகமாக்குற வசனத்தை பார்க்கும்போது மத்தேயு 4:23 சொல்கிறது, பல இடங்களிலே போதித்து அவர் எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினார். குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் ஊனமுற்றவர்களையும் குணமாக்கி இயேசுவால் சுகம் பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சுகம் தருகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது, சுகம் தருகிற தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே சுகத்தையும் பலத்தையும் அற்புதங்களையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அழகாய் சொல்கிறது, மார்க்கு 5:34 சொல்கிறது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானமாய் நீ போ என்று சொல்கிறார். விசுவாசம் உன்னை ரட்சித்து விசுவாசத்தினாலே உண்டாகிற அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் பெற்று கர்த்தர் உன்னை மகிமையாய் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சுகம் கொடுக்கிறவர். நீ பலவீனத்தை பார்த்து, சுகவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாத. அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் வெட்கப்படாதபடிக்கு தலை நிமிர பண்ணினார். கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையின் நிமித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.